ஃபேஸ் எல்லாம் டல்லான மாதிரி இருக்கு. எதுக்காக? அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. உனக்கு டல்லாவா தெரியுது? நான் நார்மலா தான் இருக்கு மகி. டேய் விஜய், எனக்கு நல்லா தெரியும்டா. நீ உன் ஆள் வருவன்னு நல்லா சிரிச்சு சிரிச்சு வந்த. இங்க உன் ஆளை காணோம்னா நல்லா ஃபீஸ் போன பல்பு மாதிரி உடஞ்சி போய் நிக்கிற, அதானே? ஓ மகி, உனக்கு அந்த கஷ்டம் வரும்போச்சுல உனக்கு தெரியும். தெரியட்டும். அங்க பாருடா உன் ஆளு. ஏலா அவ வந்துட்டாளா? டேய் விஜய், ரொம்ப அசடு வடிதுடா. நான் வேணா கச்சி பச்சி தடிச்சு விடவா? சும்மா இரு மகி, நானே என் கனவு தேவதையை ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல வேற தொடக்கவா கடைக்கவான்னு. எனக்குன்னு பிறந்தவ ரெக்க கட்டி பறந்தவ இவதான். உன் வாழ்க்கையும் இன்னையோட முடிஞ்சு போறதுக்கு காரணமும் அவதான். மகி சும்மா இரு. சும்மா ஜோக் ஜோக். சந்தியா, நீ இந்த சாரியில ரொம்ப அழகா இருக்க. மாமா, பாக்குறப்பெல்லாம் இதை தான் சொல்றீங்க, அழகா இருக்கேன் அழகா இருக்கேன்னு. நீங்க ஜோக் அடிக்கிறீங்களோ? ஜோக்லாம் இல்ல சந்தியா, நீ எப்படி இருந்தாலுமே நீ அழகா தான் இருப்பேன்னு நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் சந்தியா. அப்போ விஜய், அவர் ட்ரெஸ் இல்லாட்டி அழகா இருப்பானே அந்த அர்த்தத்துல சொல்றியோ? மகி, நீ தப்பு தப்பா புரிஞ்சு பேசாத. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. மாம்ஸ், அக்காலையே ஜொல்லு விட்ட மாதிரி இருக்கு. இது ஸ்டேஜ் போட்டோலாம் உங்களை தான் கவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஜொல்ல கொஞ்சம் குறைச்சி விடுறீங்களா? உனக்கு என்ன அப்படியே தெரியுது? மாம்ஸ், 10 பொருத்தமும் பக்காவா தெரியுது. நீங்க ஜொல்லு விட்ட மாதிரி அக்காவே பார்த்தது போதும். வெளியே இருக்கிற மக்களை பாருங்க, அப்புறம் அவங்க தப்பா நினைச்சிட போறாங்க. ஓ, மக்களை பார்க்கட்டி மக்கள் கோவப்படுவாங்களா? பார்த்துட்டா போச்சு. விஜய், உன் பக்கத்துல குடுக்குற சுடிதார் சூப்பரா இருக்குடா. யாருடா அது? டேய், அது என் குழந்தையாடா. டேய் மச்சான், இவ்வளவு அழகான குழந்தையா இருக்கான்னு தெரிஞ்சிருந்தா நான் எப்பவுமோ அங்க வந்திருப்பேன்டா. டேய், நான்லாம் ஊருக்கு வரலடா. உன் கல்யாணம் வர நான் அங்கதான் இருக்க போறேன். நீங்க இருக்கலாம்டா, ஆனா ஊருக்கு வரும்போது டெட் பாடியா தான் வருவேன். உனக்கு ஓகேவா? டெட் பாடியோ உள் பாடியோ நாங்க இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்டா. அவ எது பண்ணாலும் சரி, அவ அழகுக்காகவே நாங்க இருப்பேன்டா. ஏய், ரொம்ப விலை கொடுத்து வாங்குறடா. அவளை பத்தி தெரியாம நீ பேசிட்டு இருக்க. ஓய் மஞ்ச மண்டை, ஓ மண்டைக்கு நான் வேணுமா? வந்தேன்னு வச்சுக்கோ, அந்த மஞ்ச மண்டையில கருப்பு டைய அடிச்சு ஊருக்கு ஓட ஓட முடிக்க விட்டுருவேன். ஏய், வாய் முடிட்டு கம்முனு இருடி. அவனுங்க ஏதோ ஜாலிக்காக பேசுறானுங்க. அவனுங்க எப்படியா பேசுறது? ஓய் சந்தியா, அவனுங்க மட்டும் தான் ஜாலியா பேசணுமா? நான் ஜாலியா பேசக்கூடாதா? நான் ஜாலிக்கு தாண்டி நானும் பேசுறேன். அதான் உன் மூஞ்ச பத்திலே தெரியுத நீ எப்படி ஜாலியா பேசுற. நீ என்ன ராணியக்கா, பெரிய மண்டபமா பிடிச்சிருக்கிய? நாவோட வீட்டுல தான் சிம்பிளா வைப்பேன்னு நினைச்சேன். பரவாயில்ல ராணியக்கா, பெரிய மண்டபம் தான். இல்ல சின்ன பொண்ணு, இந்த மண்டபத்தை நான் பிடிக்கல. நம்ம வசந்தி தான் பிடிச்சா. அவதான் ஒரு பையன் வச்சிருக்கேன், நல்லா கிராண்டா செய்யணும்னு சொன்னா. சரி உன் இஷ்டம் சொன்னேன். அவதான் எல்லா செலவையும் பாத்துக்கிடுதா. பரவாயில்ல ராணியக்கா, நல்ல இடம் தான். நம்ம சந்தியாவுக்கு எந்த இடம் அமையுமோ நினைச்சோம். பரவாயில்ல, வசந்தி அக்கா வீடே அமுட்டு இருக்கு. நல்ல பையன், நல்ல மாமியார் தான் அவங்க பொண்ணுக்கு. ஆமா சின்ன பொண்ணு, அதை நினைச்சுதான் எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஆமா, 4 முடியும் உமாவையும் காணுமே, எங்க ஐயோ வரலையா? அவியலா வர்றேன்னு தான் சொன்னாவ. கொஞ்சம் லேட்டாவும் சொன்னாவ. நான் சரி ஃபர்ஸ்ட் போறேன், ராணியக்கா தேடிட்டு இருப்பாவ. நீங்க பையே கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன்க்கா. ஏய் மச்சான், எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குடா. சந்தியா சிஸ்டரோட குடும்பமே இங்கதான் இருக்கு. அவங்க கிட்ட எல்லாம் சொல்லி சம்மதம் வாங்கிருவியா என்ன? ஏய் கார்த்திக், எனக்கும் கொஞ்சம் அள்ளுதாண்டா விடுது. இருந்தாலும் எனக்கு சந்தியா வேணும் இல்லடா. அவளுக்காக நான் எப்படியாச்சும் பேசி இந்த மேரேஜ் பண்ணி தாண்டா ஆகணும். எனக்கு மேரேஜா? ஏய் கார்த்திக், மேரேஜ் இல்லடா, எப்படியாச்சும் மேரேஜ் பண்ணி தானே ஆகணும். அதான் சொல்ல வந்தேன். ஓ அதான், சரி சீக்கிரம் போய் பேசுடா. என்கேஜ்மெண்ட் முடிச்சிட போகுது. தம்பி வாங்க தம்பி, நீங்க அன்னைக்கு என் பொண்ணோட வீட்டுக்கு வந்தீங்களா? அவங்க தானே? ஆமா ஆமா ஆண்டி. வாங்க தம்பி, உங்களை நான் அன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டேனா? எனக்கு ஞாபகமே இல்லையே தம்பி.
ஆண்டி நாங்க அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வரத்துல ஃபங்க்ஷனுக்கு வாங்க நீங்க கூப்பிட்டீங்களா? கூப்பிட்டேனா? ஆனா உங்களுக்கு நான் எந்த மண்டபம்னு சொல்லியிருக்க மாட்டேனே தம்பி. எங்களுக்கே இப்பதான் நேத்து தான் தெரியும் இந்த மண்டபத்துல நீ. அப்புறம் எப்படி கரெக்டா அந்த மண்டபத்துக்கு வந்தீங்க? ஏய் மாட்டிக்கிட்டியா பாரு, சரியா கேக்குறாங்க பாரு. இப்படி என்ன சொல்லி தப்பிக்கிறான்னு பாப்போம். அது வந்து ஆண்டி கரெக்டா ஒரு ஆடு மாட்டிக்கிட்டு பழி அந்த ஆடு மேல போட்டுற வேண்டியதுதான். என்ன தம்பி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? ஆண்டி இந்த அட்ரஸ் வேற யாரும் தரல ஆண்டி. உங்க இளைய பொண்ணு சோனி இருக்காங்கல்ல, அவங்க தான் எனக்கு தந்தாங்க ஆண்டி. நேத்து உங்க இளைய பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்தாங்க ஆண்டி. வந்து எங்க அக்கா எங்கேஜ்மெண்ட்டுக்கு கண்டிப்பா வரணும் சார், நீங்க வராட்டி நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன், அதனால நீங்க கண்டிப்பா வரணும் சார்னு சொல்லி கட்டாயப்படுத்தினாலதான் ஆண்டி நான் இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன். கழுத சோனி மெனக்கட்டு இந்த பையன் வீட்டுக்கு போயிருக்கா பாரு. நம்மகிட்ட ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொன்னாலா? எங்கேஜ்மெண்ட் முடியட்டும், வீட்டுக்கு வரட்டும், அந்த கழுதையை என்னை வச்சுக்கிறியே. ஏய் உன் பிரச்சனைக்காக ஏன்டா அந்த பொண்ணை மாட்டி விட்ற? பாவம்ல. ஏய் மச்சான், அவ ரொம்ப திமிர் பிடிச்சவடா. அவ கொஞ்சம் நெஞ்சமா என்ன பேசினா அவ பேச்சுக்கு இது தேவைதான்டா. வீட்டுல போய் அவளுக்கு நல்ல விளக்குமாறு அடி இருக்குது, நல்லா போட்டு விட்டுட்டேன் பாரு. சரி தம்பி, போய் முன்னாடி போய் உட்காருங்க தம்பி. நான் உங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் எதாவது எடுத்துட்டு வரேன். சரி ஆண்டி. என்னடா உங்க அம்மாட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு பேசாம வர? டேய் இதனால ஸ்டேஜ்ல சொல்றேன் வாடா. டேய் நீ ஸ்டேஜ்ல போய் பேச்சு போட்டியா பேச போற? நீ என்ன பண்றன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலடா. புரியாத வரை சந்தோஷம்தான், வா. ஐ ரகு வந்துட்டான். வாடா 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 என் செல்லக்குட்டி, உன்னை தாண்டா நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். வந்துட்டியாடா? வந்து எல்லாரும் முன்னிக்கு நான் தான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லுடா. நம்ம ரெண்டு பேத்துக்கும் கல்யாணத்தை பேசி முடிடா. வாடா என் செல்லக்குட்டி. டேய் மச்சான், என் சந்தியாடா. ஆமா சந்தியா சிஸ்டர் தான். இப்ப அதுக்கு என்ன? என் ஃபீலிங் உனக்கு தெரியுதாடா? என் சந்தியா யார் பக்கத்துல நிக்கிறா பாரு, அந்த பனங்காமண்டையன் பக்கத்துல நிக்கிறான்டா. எனக்கு அப்படியே வயிறுலாம் கவ கவ கவன்னு எரியுதுடா. ஏய் அப்ப நான் 1 லிட்டர் தண்ணி கொண்டு வரேன், உன் எரியிற வயிற்றுல ஊத்தி அணைக்கிறியா? உனக்கு நக்கலா இருக்காடா மச்சான்? உனக்கும் ஒரு ஆள் இருக்கு, ஒரு நாள் உனக்கும் இந்த நிலைமை வரும், அன்னைக்கு தெரியும்டா என்னோட வலி என்னன்னு. இந்த கன்னி பையனோட சாபம் பழிக்கும்டா. பாவம் படிக்குதோ பாவம் படிக்குதோ, ஃபர்ஸ்ட் நீ எந்த விஷயத்துக்கு வந்து அதை பத்தி பேசுடா. ஐயோ இந்த பொறுக்கி வந்திருக்கான். இவனை யார் கூப்பிட்டது? ஏதாச்சும் சிம்சம் பண்ணி அம்மா முனுக்க மாட்டி விட்டுற போறான். இவன்கிட்ட கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ஐ நான் அன்னைக்கு அந்த ட்ரெஸ் கடையில் பார்த்த ஆனழகன், இவர் எதுக்கு நம்ம கண்ணு முன்னாடி அடிக்கடி வராரு? ஒருவேளை இவர் தான் நமக்கு எழுதி வச்சிருக்கோ? ஐனி மேடைக்கு வாங்க, அண்ணனையும் கூட்டிட்டு. நல்ல நேரம் போய்கிட்டு இருக்கு பாருங்க, பிள்ளைகளுக்கு நிச்சயதார்த்தத்தை நடத்துவோம் வாங்க. இப்ப விஜய் நல்ல நேரம் முடியறதுக்குள்ள என் மருமக கையில மோதிரத்தை போடுப்பா. மாப்பிள்ள என் நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பிள்ளை கையில மோதிரம் கொடுங்க, இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு நல்ல நேரம், சீக்கிரம் போடுங்க. ஓகே மாமா, போட்டுட்டா போச்சு மோதிரம். ஐயோ என்ன இது, எல்லாரும் சேர்ந்து மோதிரம் போட சொல்றாங்க. இந்த ரகு கீழே நின்னு பாத்துக்கிட்டே இருக்கான், எந்த ஸ்டெப்புமே எடுக்க மாட்டேங்க. டேய் டேய் வந்து பேசுடா. ஐயோ ரகு டேய். அம்மா மருமகளே என்ன முழிச்சுக்கிட்டே இருக்கா? கையை நீட்டி என் பையன் மோதிரம் போடட்டும். அது வந்து அத்தை, அது வந்து சந்தியா அதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்களா, கையை நீட்டு. எவ்வளவு நேரம் தான் மாப்பிள்ள வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு? ஏ சந்தியா, உங்களுக்காக நாங்க எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்? சீக்கிரம் என்கேஜ்மென்ட் முடிங்கடி, எங்களுக்கு வயிறு பசிக்கு, நாங்க சாப்பிட போனோம்டி. ஐயோ இவ வேற சாப்பாட பத்தி பேசுறாளே. டேய் ரகு வாடா மேடைக்கு. அத்தை மாமா, நான் சந்தியாக்கு லவ் ப்ரொபோசல் பண்ணி ரிங் போடலான்னு இருக்கேன், உங்களுக்கு ஓகேவா? அதெல்லாம் எங்களுக்கு டபுள் ஓகே மாப்பிள்ள. உங்க பொண்டாட்டி ஆக போறவ சந்தியா, இதெல்லாம் ஏன் எங்ககிட்ட கேட்டுட்டு நீங்க போடுங்க. ஐ லவ் யூ சந்தியா. மச்சான் என் கண்ணு முன்னாடியே என் சந்தியாவுக்கு அந்த பணங்கமாடைய மோதிரம் மாட்டுறான்டா. என்னால ஒண்ணுமே பண்ண முடியலடா. கார்த்திக் நான் என்னடா பண்றது? நான்
ஏய் மச்சான் கோபப்படாதடா. நான் தான் சொன்னேன்ல வந்தோடனே பேசுனேன். இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு தெரியும்டா. மச்சான் இது நடக்க கூடாதுடா. சந்தியாவுக்கும் எனக்கு தான்டா கல்யாணம் முடியணும். நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்டா. என்னடா என்ன முடிவு எடுத்திருக்க? ஏய் என்னடா இது கையில தாலி? இந்த தாலியை நான் சந்தியா கழுத்துல கட்ட போறேன்டா இப்போ. டேய் நீ பண்றது ரொம்ப தப்புடா. அவங்க ஃபேமிலியே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த நேரத்துல நீ இப்படி பண்ணன்னு வச்சுக்கோ, அவங்க மனசு உடைஞ்சு போயிடுவாங்கடா. யாருக்கு எது உடஞ்சாலும் எனக்கு பரவாயில்லடா. நான் அந்த தாலியை சந்தியா கழுத்துல கட்ட போறேன். நீ எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணா போதும். டேய் என்னடா நான் என்ன பண்ணணும்? டேய் மச்சான் நீ போய் ஒரு 5 நிமிஷத்துக்கு லைட் அடிச்சிட்டுடா. நான் அந்த கேப்ல சந்தியா கழுத்துல அந்த தாலியை கட்டுறேன்டா. அதான்டா இப்போதைக்கு என் பிளான். மச்சான் நீ லூசாடா. என்னடா கோலத்தனமான முடிவுலாம் நீ எடுக்கா? நான் உன்னை என்னமோ நினைச்சேன்டா. நீ தப்பு தப்பான முடிவு எடுக்க. இது எங்க கொண்டு முடியும் தெரியுமாடா? எங்க கொண்டு முடிஞ்சாலும் சரி, நான் இந்த தாலி சந்தியா கழுத்துல கட்டணும். அதுக்கு நீ உதவி செய்ய மாட்டியாடா? நான் ஒரு போலீஸ்டா. நான் எப்படி அந்த கேவலமான வேலையெல்லாம் செய்ய முடியும்? அது எனக்கு பிரச்சனையாகிறாடா. நீ எனக்கு இந்த உதவியை செய்ய மாட்டியாடா? இல்லாட்டி நானே போய் லைட் அணைச்சிட்டு நானே போய் தாலி கட்டுறேன்டா. போடா நீ. டேய் நீ ஏதோ தப்பு பண்ற மாதிரி இருக்கு. அதோட விளைவுகள் பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி இருந்தாலும் நீ பாத்துக்கோ. நான் ஃப்ரெண்டுன்றதுக்காக நான் போய் உனக்காக இந்த உதவி செய்யறேன். எனக்கு இந்த 5 செகண்ட் போதும் சந்தியா. இந்த தாலியை உன் கழுத்துல கட்டி உன்னை என் பொண்டாட்டி ஆக்கிட்டா என்கிட்ட இருந்து உன்னை யாராலையும் பிரிக்க முடியாது சந்தியா.